Praise the Lord. ஜீசஸ் மைட்டி வேர்ட்ஸ் மூலமாக என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல காலை நேரத்திலும் வேத பகுதியுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சிக்காகவும் வைப்பேன். இன்னைக்கு பாருங்க, ஒருவரும் நடக்கக்கூடாத வேதனையில் நடத்தப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து வேதம் எங்கே சொல்லப்படுகிறது. ஆனா அந்த ஒருவரும் நடக்கக்கூடாத அந்த இடத்துல நடந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்னைக்கு நிறைய நபர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பிரதர், நீங்க போன பாதையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கு, எவ்வளவோ வேதனைகள் இருந்திருக்கு, எப்படி இதை போனீங்க அப்படின்னு கேட்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா நம்மை விட வேதனை குறைந்த பாதையில் போறவங்க கூட சில விழுந்து போறாங்க. நாம் எவ்வளவு வேதனையிலையும் கூட நம்ம சந்தோஷமாய் நடத்துகிற ஒருவர் நம்மை கூட இருப்பதினால் நாம் எந்த நிலைமையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க முடியும். ஒரு நாள் ஒரு நபர் இப்படியாக சொன்னார், ஒரு சிலுவையை உண்டு பண்ணி ஒரு 2 நபரிடத்தில் ஒருவர் கொடுத்து விட்டாராம். விட்ட பொழுது அவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டே 2 பேருமே போறாங்க. அந்த போகிற வழியில ஒரு நபர் ஆண்டவரை கர்த்தரை பார்த்து கடவுளை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே, இந்த சிலுவை ரொம்ப பாரமா இருக்கு, அதனால எனக்கு போக முடியல, கொண்டு போக முடியல, கொஞ்சம் நீளத்தை கட் பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே அந்த சிலுவையினுடைய நீளத்தை அவர் கட் பண்ணி கொடுத்தாராம். கொஞ்ச தூரம் போன உடனே திரும்பவும் இவர் சொன்னாராம், இவ்வளவு பாரத்தை கொண்டு என்னால போக முடியல, கொஞ்சம் கூட நீளத்தை கம்மி பண்ணிருங்க அப்படின்னாராம். அவரு கொஞ்ச தூரம் போகும்போது திரும்பவும் அவர் கம்மி பண்ணி கொடுத்தாராம். ஒருவன் அந்த பெரிய சிலுவையை சுமந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான், ஒருவன் அதை கட் பண்ணி ரொம்ப சிறிதான ஒரு சிலுவையை கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். ஒரு இக்கட்டான ஒரு இடம் வந்துச்சான், அதாவது ஒரு நதி வந்துச்சான். அவங்களுக்கு அந்த நதியில மறுபுறம் கடந்து போக முடியாது, இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கடவுளை பார்த்து அவங்க கேட்டாங்களாம், ஆண்டவரே, நாங்க இந்த மறுகரைக்கு போகணும், நாங்க எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே ஆண்டவர் அவருக்கு பதில் சொன்னாராம், உங்கள் கையில் இருக்கிற அந்த சிலுவையை அந்த 2 பாலம் போல வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொன்னாராம். சொன்ன உடனே அந்த நீளம் முறிக்கப்படாதவன் வைத்த பொழுது அவனுக்கு மறுகரை வரைக்கும் அந்த சிலுவை நீளம் போதுமானதா இருந்ததாம். அந்த நீளம் குறைக்கப்பட்டவனுடைய சிலுவை வைத்த உடனே அந்த பள்ளத்துக்குள் விழுந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப என்னை சிந்திக்க வைத்த ஒரு விஷயம் பாருங்க. அவன் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போனது அவனுக்கு அந்த பள்ளத்தை கடந்து போக அவனுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. ஆனா ரொம்ப ஈஸியாக அந்த நீளத்தை நறுக்கி போனவன் பாருங்க, அவனுக்கு மறுகரை போக முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்கிறதை அந்த இடத்துல நமக்கு பார்க்க முடியும். இதே போலதான் இன்னைக்கு நீங்க கஷ்டத்தோடு இருக்கலாம், ஒருவேளை நீங்க வேதனையோடு இருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நான் உன்னை மகிழ்ச்சியாக உன்னை நிறுத்துவேன். எப்போ அப்படின்னு கேட்டா, இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்து நம்ம வரும்போது நம்ம ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு நாள் வரும் பாருங்க, நம்ம சந்தோஷமா நம்ம இருப்போம் பாருங்க. அதே ஒரு அனுபவத்துக்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது, நம்ம திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கலாம், எவ்வளவோ வேதனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நாம் அந்த வழியாக கடந்து வந்ததுனால இன்னைக்கு நம்ம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்மை வைத்திருக்கிற கர்த்தரை நினைக்கும் போது நமக்கு யாருக்குமே ஆமென் வருத்தப்படுறதுக்கு இடமில்லாதபடி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைக்க அவர் போதுமாக இருக்கிறார். உங்களுடைய கஷ்டத்திலும் உங்களுடைய நஷ்டங்களிலும் உங்களுடைய துக்கங்களிலும்
ஆண்டவர் உங்களை வழிநடத்தி அவர் உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைக்க அவர் உங்களை வைத்திருக்கிறார். சங்கீதம் 16 இப்படியாக சொல்லப்படுகிறது, அவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தின் பேரின்பம் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் மாத்திரமே அந்த சந்தோஷத்தை அவர் வைத்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு நாம் உண்மையுள்ளவராய் கர்த்தருடைய சமூகத்தை நிலை நிற்போம். ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியாக நடத்துவார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே உமது பிள்ளைகளோட நீங்க பேசி இருக்கிறீங்க. அவங்களை மகிழ்ச்சியாக கர்த்தர் நிறுத்துங்க, சமாதானத்தோட நடத்துங்க. எல்லா நாளிலும் தேவ மகிமையினால் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டமைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.